மனைப்பாசம் கைவிடாய் மக்கட்கென்றேங்கி எனைத் தூழி வாழ்த்தியோ நெஞ்சே, எனைத்தும் சிறுவரையே ஆயினும் செய்த நன்றல்லால் ஒரு பயனோ இல்லை உயிர்க்கு. வணக்கம். கடைசி பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 பாடல் நமக்கு இந்த புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு 3 பாடல்கள் நல்ல நட்பு இருக்க வேண்டும், தீய நட்பை தேர்ந்தெடுப்பதற்கு அஞ்ச வேண்டும் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு 3 பாடல்கள் ஒரு அரசன், நம்ம எல்லாருமே அரசன் தான், அந்த மாதிரி அரசனுக்கு கூறுவதை போல் கூறினார்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது, கெட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ இந்த கடைசி இதில் என்ன சொல்கிறேன், பொதுவான மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் மனைவி மேலே ஆசை, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் மக்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆசை, நீங்கள் அவங்களுக்காக என்னென்னவோ செய்து கொண்டே இருக்கிறீர்கள். மனைவியை திருப்திப்படுத்துறது, அதை வாங்கி கொடுப்பது, மக்களுக்காக உங்களுடைய பசங்களுக்காக இதை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே செஞ்சுட்டே இருக்கிறீங்களே, இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா? இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ஒரு நற்பயனாக வருமானா? எதுவுமே நற்பயனாக வராது. அப்போ எதுதான் நற்பயனாக வரும் அப்படின்னா, நல்ல நீங்கள் செய்யக்கூடிய அறச்செயல்கள், நல்ல அறச்செயல்கள் செய்தீர்கள் அப்படின்னால் அதனால் உங்களுக்கு கிடைப்பது நற்பயன்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கும் வரை கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்து நல் பயன்களை பெறுவோம். இல்லைன்னா வெறும் தீய பயன்கள் தான், தீய வினைகள் தான் நீங்கள் செய்கிறீங்க, அதனால் தீய பயன்கள் தான் வரும். நற்பயன்கள் வர வேண்டும்னால் நல்ல விஷயங்கள் செய்யணும். நல்ல விஷயங்கள் அப்படின்னால் அறச்செயல்களை செய்ய வேண்டும். அதனால் குடும்பம், பசங்க இதை மட்டும் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வலியுறுத்துகிறேன். மீண்டும் அடுத்த பாடலை சந்திப்போம்.